யூடியூபர்ஸ் நிறைய பேர் அவங்க கஷ்டப்பட்டு வந்த ஜேர்னியை ஷேர் பண்ணுவாங்க. நாம கேட்காமலேயே நிறைய விஷயத்தையும் சொல்லுவாங்க. ஆனா, அவங்க ஒரு நல்ல லெவலுக்கு வந்ததுக்கப்புறம், நாம கேட்டாலும் சில விஷயங்கள சொல்ல மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் 2 யூடியூபர்ஸோடைய வீடியோ பார்த்தேன். 2 பேருமே இப்ப வெல் செட்டில்டு. ஒருத்தவங்க புதுசா வீடு கட்டி போயிருக்காங்க. இன்னொருத்தவங்க புதிய வில்லாவுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. 2 பேருடைய வீடுமே சூப்பரா இருந்தது. சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க போல, புது வீடு கட்டியிருக்கீங்களே எவ்வளோ ஆச்சுன்னு. அதுக்கு அவங்களோட ஆன்சரை பாருங்க. வீட்ல பெரியவங்கலாம் இருக்காங்க. அவங்கள கேட்காம என்னால அதெல்லாம் ரிவீல் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ரென்டட் வில்லாவுக்கு போனவங்க கிட்டயும் அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருக்காங்க. வீடு சூப்பரா இருக்குங்க. எவ்வளோ ரென்ட்டுன்னு. அவங்க ஆன்சர் அல்டிமேட். எங்க ஹவுஸ் ஓனர் அதையெல்லாம் ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு அவங்களுடைய ஆன்சர். என்னோட கேள்வி என்னன்னா, அவங்க என்ன உங்க வருமானத்தைய கேட்டாங்க? வீடு கட்ட எவ்வளோ ஆச்சு? ரென்ட் என்னன்னு தானே கேட்டாங்க. சொன்னா என்ன ஆக போகுது? இதுல உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க.